கவனிங்க, நம்ம இந்தியாவில் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டம். பாருங்கள், வார்த்தையை பார்த்தா தெரியும், இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு இதுதான் அர்த்தம், அரசியலமைப்பு சட்டம். சட்டம்னா என்ன அர்த்தம்? யார் யார் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. கரெக்டாக? அரசியலமைப்பு, இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு இதுதான் அர்த்தம். எதுக்கான சட்டம்? அரசியலமைப்பு. அரசாங்கம் இந்தியாவில் எப்படிலாம் இருக்கணும், எத்தனை வகையான கவர்மெண்ட்டு, அவங்க யார் யார் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்குன்னு ஒரு சட்டம் உருவாக்கிட்டாங்க. அதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். சரியா? அது எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆச்சு தெரியுமா? அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்போ கேம் இன்டு ஃபோர்ஸ்? படிச்சிருப்பீங்க ரெண்டு பேருமே. ஃபஸ்ட்டு லெசன் ஒன்றுதில் இருக்கா இந்தியன் கான்ஸ்டியூஷன்னு? இருக்கா? 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 அதில் இருக்குமே. அது எப்போ கேம் இன்டு ஃபோர்ஸ், எப்போ எக்ஸிக்யூஷன் ஆச்சு அப்படின்னா, கவனிங்க, பரவாயில்ல, ஜனவரி 26, 1950. நமக்கு இருக்கா? எதை ரிபப்ளிக் டேவை கொண்டாடுறோம்? இந்த டே ஜூலை சரி, கவனி, பரவாயில்ல. அந்த அன்னைக்கு தான் என்னாச்சு? எக்ஸிக்யூட் ஆச்சு, அல்லது கேம் இன்டு ஃபோர்ஸ், நடைமுறைக்கு வந்துச்சு. அதில் சொல்லியிருக்காங்க நமக்கான அரசாங்கம் எப்படி இருக்கணும்னு. நம்மளுக்கு வந்து ஃபெட்ரல் கவர்மெண்ட். ஃபெட்ரல்னால் அடுக்கடுக்காக இருக்கும் அரசாங்கம். 3 பேரும் வேலையை பிரிச்சுக்குவாங்க. இப்போ நான் சொன்னேன்ல, நம்ம சேலத்துக்காக சேலம் கார்பரேஷன் ஒர்க் பண்ணோம், ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணோம், யூனியன் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணோம். சரியா? அதுக்கு பேர் ஃபெட்ரல் கவர்மெண்ட். அது எத்தனை அடுக்கில் இருக்குது? 3 டயர் ஸ்ட்ரக்சர். ஃபெட்ரல் கவர்மெண்ட் இந்தியாவில் 3 அடுக்கில் இருக்குது. டயர்னால் ஸ்ட்ரக்சர்னு அர்த்தம், அடுக்குன்னு அர்த்தம், லேயராக. 3 டயர் ஸ்ட்ரக்சர். ஒன்று சொன்னாலே இப்போ லோக்கல் பாடி. கிராமம்னா கிராமத்தில் இருக்கும், நம்ம நகரம்னா நகராட்சி. சரியா? முனிசிபாலிட்டிம்பாங்க தமிழில். பாருங்கள், நகராட்சி, நகரத்தை ஆட்சி செய்கிற நகராட்சி. ஊருனா கிராமம், ஊராட்சி. பஞ்சாயத்தும்பாங்க. நம்மளது மாநகராட்சி, கார்பரேஷன், மாநகராட்சி. நகரம்னா சின்ன நகரம், மாநகரம்னா பெரிய நகரம், கார்பரேஷன். அது மாதிரி இருப்பாங்க. அதான் லோக்கல் பாடிஸ். ரக்ஷிதாவுக்கு இதுதான் வருது. எத்தனாவது லெசனில் இருக்குது? 4ன்னு நினைக்கிறேன். லோக்கல் பாடிஸ், அவங்க என்னென்ன வேலை செய்யணும், எத்தனை டைப் இருக்குது, அதெல்லாம் நீ கற்றுக்க போகிற. ஓகேவா? நீ 2nd and 3rd யூனிட் என்ன இருக்குது? ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கா? ஸ்டேட் போர்டா? ஸ்டேட் கவர்மெண்ட். 3rd யூனிட் இருக்கா? இருக்கா இல்லையா? அடுத்தது ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கா இல்லையா? அடுத்தது யூனியன் கவர்மெண்ட். இவங்கெல்லாம் யார்? ஒவ்வொரு கவர்மெண்ட்லையும் யார் இருப்பாங்க? லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க. ஜுடிஷியரி யார்? ஜுடிஷியரி தனி ஸ்ட்ரக்சர். அது இல்லாமல் ஒவ்வொன்றிலையும் இருப்பாங்க. லெஜிஸ்லேட்டிவ் இருப்பாங்க, எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க. லெஜிஸ்லேட்டிவ் என்ன பண்ணுவாங்க? பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவ் அங்கே இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுதான் எக்ஸிக்யூட்டிவ். நான் லெஜிஸ்லேட்டிவ் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டேன். லாவையும் பிளானையும் கிரியேட் பண்ணுவாங்க. சரியா? எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க எக்ஸிக்யூட்டிவ். இப்போ ஒவ்வொரு கவர்மெண்ட்லையும் என்ன இருக்கும்? லெஜிஸ்லேட்டிவ் இருக்கும், எக்ஸிக்யூட்டிவ் இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அதேமாதிரி லெஜிஸ்லேட்டிவ் இருப்பாங்க, எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க. ஜுடிஷியரி விட்டுருங்க, அது தனி ஸ்ட்ரக்சர். அதுமாதிரி லோக்கல் பாடியில்
லெஜிஸ்லேட்டிவ் இருப்பாங்க, எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க. அதை யார் யார் என்னென்னு பார்க்க போகிறோம். நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் யார் லோக்கல் பாடியில் யார் இருக்காங்கன்னு பார்க்க போகிறீங்க. புரிஞ்சுதா? அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது பாருங்கள். இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அர்த்தம் சொல்லுங்கள் சஸ்வின். இந்தியாவுக்கான அரசாங்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு லா இருக்குது. அந்த லாவுக்கு பேர் தான் இது இந்தியன் அரசியலமைப்பு சட்டம். சரியா? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அது எப்போ எக்ஸிக்யூட்டிவ் கேம் இன்டு ஃபோர்ஸ்? எப்போ? ஜனவரி 26, 1950 அன்னையிலேருந்து அது அந்த அடிப்படையில் அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எத்தனை டயர் ஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட் இருக்குது இந்தியாவில்? 3 டயர் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? யூனியன் கவர்மெண்ட் நம்ம எல்லா நாடு முழுவதுக்கும் என்டையர் நாடு முழுவதும். ஸ்டேட் கவர்மெண்ட் அந்தந்த ஸ்டேட் மொத்தம் எத்தனை ஸ்டேட் இருக்குது? 27 8 28 அந்தந்த ஸ்டேட் அவங்கவுங்களுக்கு வேலை கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தேவையான அங்கிள் இப்போ 29 அங்கிள் கோவா ஸ்டேட்டா மாத்திட்டாங்கல்ல அங்கிள். அதெல்லாம் கோவாலாம் ஸ்டேட்டா மாதிரி பல வருஷம் ஆகுது. சரியா? அதனால 29 அங்கிள் நான் எழுதி பார்த்தது வந்து. எழுதி பார்த்தியா? ஆமா ஸ்கூல்ல எல்லாத்தையும் எத்தனை ஸ்டேட்ஸ்க்குன்னு எழுத சொன்னாங்க அதனால அங்கிள். இல்லை, கோவா எப்போலேருந்தே ஸ்டேட்டு தான். அங்கிள் அது யூனியன் டெரிட்டரின்னு சொன்னாங்க. யார் சொன்னது? மிஸ்ஸை போய் ஒழுங்கா படிக்க சொல்லு. சரியா? நெட்டில் போட்டு பாரு. நீ எதுக்கு இப்போ இது பண்ணுற? இந்த ஒரே செகண்ட் அங்கிள், அதுக்கு அங்கே தான் போகிறேன். போட்டு பாரு. இந்த ஒரு செகண்ட் அங்கிள். 28 ஸ்டேட்ஸு, 28 யூனியன் டெரிட்டரி அப்படிம்பாங்க. வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது பாருங்கள். யூனியன் டெரிட்டரி. ஆமாம் அங்கிள். யூனியன் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, இவன் கண்ட்ரோலில் டைரெக்டாக மற்ற ஸ்டேட்டோட லேண்டெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கும். தமிழ்நாடு ஸ்டேட்டோட லேண்டெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்ட்ரோல். பட் ஒரு 8 லேண்ட் இருக்குது. அந்த 8 லேண்டை மட்டும் யூனியன் கவர்மெண்ட்டு அவன் கண்ட்ரோலில் வச்சுருக்கான். அதனால் அதுக்கு பேர் என்னது? யூனியன் டெரிட்டரி. மொத்தம் யூனியன் டெரிட்டரி எத்தனை? டெரிட்டரினா லேண்டுன்னு அர்த்தம். அதை இவனே என்ன பண்ணுவான்? கவர்னிங் பண்ணுவான். கவர்னிங்னா என்னது? நிர்வாகம் பண்ணுறது, சட்டத்தை செயல்படுத்துறது, திட்டத்தை செயல்படுறது. அதை கவர்னிங்கிற வார்த்தையிலேருந்து வந்தால் தான் அது கவர்மெண்ட். நம்மதில் அரசாங்கம். அந்த மாதிரி புரியுதா? அப்போ சரி. அப்போ 28 ஸ்டேட்ஸு. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ்லாம் வந்து அவங்க கண்ட்ரோல் வரும். ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் போலீஸ். இப்போ போலீஸுக்கு தேவையான சட்டத்திட்டத்தெல்லாம் யார் உருவாக்குவாங்க? அந்தந்த ஸ்டேட் உருவாக்கிக்குவாங்க. ஆர்மி எங்கே சார் வரும்னா யூனியன் கவர்மெண்ட். ஆர்மி சம்மந்தமான சட்டத்திட்டம்லாம் யார் உருவாக்குவா? யூனியன் கவர்மெண்ட். சரியா? இந்த ஸ்ட்ரீட் லைட் எரியிறது, சானிடேஷன், ரோடெல்லாம் க்ளீன் பண்ணுறது, அதெல்லாம் யாரோடது? லோக்கல் பாடி. அதை இவன் பார்த்துக்குவான். அப்போ இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன ஏது அதெல்லாம் கான்ஸ்டியூஷனில் பிரித்து சொல்லிட்டாங்க. அதெல்லாம் எங்கே இருக்குது, ஏது இருக்குது எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவோம். ஏன் அதை புரிஞ்சுக்கணும்? இவங்க தான் நம்மளை கவர்ன் பண்ணுறாங்க, நிர்வாகம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் யார் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க போகிறா? நம்ம தான் ஓட்டு போட போகிறோம். அப்போ இவங்களாம் என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அந்த கான்ஸ்டியூஷனை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்ன செய்யணும்னு கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அது செய்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு யார் பார்க்கணும்? நம்ம பார்க்கணும். அவன் செய்கிறானா இல்லையான்னு விஷயம் எங்கே வரும்? எதில் வரும்? நியூஸில் வரும். மீடியா. அதுக்கு பேர் என்னது? மீடியா. அதான் 4th பில்லர் ஆஃப் கவர்மெண்ட். இதை நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கப்போ இவன் நடந்துக்கிறானா இல்லையா வாட்ச் பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் என்ன பண்ணணும்? அடுத்த தடவை எலெக்ஷன் வரப்போ கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக நடந்துக்கிறான். அப்போ என்ன பண்ணு? இவனுக்கு ஓட்டு போடாத. அப்போ இவனுக்கு ஓட்டு போடு. இவன் கான்ஸ்டியூஷன் சொல்கிறபடி நடந்தானா அவனுக்கே ஓட்டு போடு. அப்படி முடிவு பண்ணணும். புரியுதா? ஃபஸ்ட்டு நீ முடிவு பண்ணல இங்கே பிறகு ஓட்டு போடலான்ட்டு. அப்படி முடிவு பண்ணக்கூடாது. சினிமாவை பார்த்துட்டு பயமா. புரிஞ்சுதா? இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் நீ யாருக்கு ஓட்டு போடணும் முடியும். அதுக்கு தான் இதெல்லாம் படிக்கிறது. அதுக்கு தான் புக்கில் வச்சுருக்காங்க. ஸ்டடீஸ்னால் என்னென்னு பார்த்தோம்? நம்மளை சுற்றிலும் நடக்கிற விஷயங்களை புரிஞ்சிக்கிறது.
அப்போ இங்கே வேர்ட்ஸாக இருக்கும், அதை படித்து என்னவா பண்ணணும், வேர்ட்ஸாகவும் சென்டென்ஸாகவும் இருக்கும். சுற்றிலும் நடக்கிறத அங்கே எழுதி வச்சுருக்கான், புரிஞ்சுக்கிட்டே வரணும். அப்போ கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருப்பாங்க, கவர்மெண்ட்னா என்ன, என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுபடி கவர்மெண்ட் நடக்குதான்னு பார்க்கும். நடக்கலை அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம அடுத்த தடவை அவனை மாற்றிடணும். கவர்மெண்ட் சரியாக நடக்கிறானா இல்லையான்னு எதை வச்சு முடிவு பண்ணு, நீ இந்த கான்ஸ்டியூஷனை புரிஞ்சுக்கிட்டு இதுபடி நடக்கிறானா இல்லையா அப்படின்னு அப்போ தான் முடிவு பண்ணும். அதுக்கு தான் இதை புரிஞ்சுக்கிறோம். அதுதான் ஸ்கூல் புக்கில் வச்சுருக்காங்க. ஓகேவா, அதான் பார்க்க போகிறோம். ரக்ஷிதாவுக்கு என்னென்ன இருக்குது எடுங்க. இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், டெமோக்ரஸினா என்ன பார்த்துட்டோமா. ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டை பார்ப்போம். அடுத்தது எலெக்ஷன், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ப்ரெஷர் குரூப். எலெக்ஷன்னா என்ன, எலெக்ஷன்னா என்ன பார்த்துட்டோம். நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவை எலெக்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் அதானது எலெக்ஷன். வேறு எல்லாமே கவர் பண்ணிட்டோம் அதுக்குள்ளே. ஓகேவா. அப்புறம் ஹியூமன் ரைட்ஸ்னால் என்ன, அது தனி வேறு டாபிக் பார்ப்போம். அப்புறம் இன்னொரு டைப்பாக வேறு வகையில் கவர்மெண்ட் பிரிப்பாங்க டைப்ஸ், அதான் இன்னொரு ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். அப்புறம் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். இங்கே பார்த்தோம் இல்லையா, இந்தியாவில் 3 டயர் ஸ்ட்ரக்சரில் கவர்மெண்ட் இருக்குது. லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், அதுக்கு பிறகு தானே லோக்கல் பாடி. நம்ம லோக்கல் பீப்புள், சேலம் கார்பரேஷனில் நம்ம லோக்கல் பீப்புள் நம்மளுக்கே ஒரு கவர்மெண்ட் உருவாக்குறோம். அதுக்காக தானே இது, இந்த லோக்கலுக்காக, சேலத்துக்கு மட்டும். அதனால் லோக்கல் பீப்புள்ஸினுடைய செல்ஃப் கவர்மெண்ட், அவங்களுடைய கவர்மெண்ட், அந்த லோக்கல் பாடி அப்படின்னு அது உங்களுக்கு பார்க்கும். அடுத்தது ரோட் சேஃப்டி தெரிஞ்சிருக்கணும்ல. அது ரோட் சேஃப்டியான அது ஆக்ட் இருக்கும், அதுக்குன்னு டிராஃபிக் ரூல் இருக்கும், டிரான்ஸ்போர்ட் ஆக்ட் இருக்கும், அதுபடி நடந்துக்கணும். அதான் ரோட் சேஃப்டி. எதுக்கு, நம்ம நல்லதுக்காக. அவ்வளோதான், எல்லாமே கவர் ஆகிடுச்சா. பேஸ் திரும்ப பார்ப்போம், ஒவ்வொன்றா பார்ப்போம் டீட்டெயில். அதுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். உங்கள் புக் எடுங்க. 10th, 9th, இது 10th. இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்னென்னு பார்த்துட்டோமா. என்னது அப்படின்னா, இந்தியாவில் அரசாங்கம் எப்படி இருக்கணும்னு அதில் எழுதி வச்சுருப்பாங்க. அதுபடி தான் அரசாங்கம் இருக்கும். அதில் தான் பிரைம் மினிஸ்டரு, யாரோட எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் கவர்மெண்ட்டோட எக்ஸிக்யூட்டிவ். ஓகேவா, அங்கே சொல்லியிருக்காங்க. லெஜிஸ்லேச்சர் யார் யார் என்ன அதெல்லாம் பார்க்க போகிறோம். எக்ஸிக்யூட்டிவ் யார், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெட்டட் பை பிரைம் மினிஸ்டர். அப்புறம் ஜுடிஷியரி, சுப்ரீம் கோர்ட், அதெல்லாம் பார்க்க போகிறோம். அதில் சரியா. யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் போகும். அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட். இந்தியன் ஃபாரின் பாலிசி கேட்டிங்கல்ல, அவர் எதுக்கு வெளிநாட்டுக்கு அடிக்கடி போயிடுறாரு அப்படின்னு. வெளிநாட்டோட தொடர்பு. ஏன்னா வெளிநாட்டிலேருந்து பொருள்லாம் நமக்கு வரணும்ல, வரணும். நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு பொருள்லாம் போகும். அதெல்லாம் யார் முடிவு பண்ணுவா, யூனியன் கவர்மெண்ட். அதான் ஃபாரின் பாலிசி, அதுக்கு தான் போகிறாரு பிரைம் மினிஸ்டர். புரிஞ்சுதா. அடுத்தது இந்தியாஸ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், வெளிநாட்டோட நம்ம என்னென்ன ரிலேஷன் வச்சுருக்கோம் அடுத்த பாடம். புரிஞ்சுதா. ரைட், அதெல்லாம் பார்ப்போம். இது புரிஞ்சிருந்தால் தான் அதெல்லாம் புரியும். என்ன ரக்ஷிதா.